ஸ்னோரிங், அதாவது குரட்டை. நிறைய பேத்துக்கு மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, நல்லா குரட்டை விட தூங்கினா மக்கள் டீப்பாக ஸ்லீப் பண்ணுறதா நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. காற்றினோட அளவு குறையும் போது உடம்புக்கு போகிற ஆக்சிஜன் குறையுது. ஸோ மற்ற உறுப்புகளுக்கு போகிற ஆக்சிஜன் எல்லாமே குறைஞ்சிரும். குறையும் போது நாள்பட இப்போ நார்மலாக உங்களுக்கு நீங்கள் பிளட்டில் சேச்சுரேஷன் பார்க்குறீங்கன்னா ஒரு 92க்கு மேலே இருக்கும். இதே குரட்டை விடும்போது நீங்கள் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அளவு 60, 70 வரைக்கும் போகும். இது மக்களுக்கு தெரியறதே இல்லை. நாள்பட என்னம்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போடுவாங்க. காலையில் நைட் எவ்வளோ தூங்கி வச்சாலும் காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. திரும்ப தூங்கணும் போல் இருக்கும். இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஒரு தமிழ் மூவி இப்போ கொஞ்ச நாள் வந்துச்சு, குட் நைட். அந்த மூவியில் கூட தெளிவாக காமிச்சிருந்தோம். இது ஒரு ஒஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸை குறைக்கும். நம்மளோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸை குறைக்கணும். ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்கும். ரெண்டாவது, அதிகாலையில் நிறைய பேர்த்துக்கு இந்த மாரடைப்பு வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. தூங்கிட்டு இருந்தாங்க, காலையில் இறந்துட்டாங்க. அதுக்கு மோஸ்ட் காமன் காஸ் ஒன்று ஹார்ட் அட்டாக்லாம் இருக்கலாம். இன்னொரு காரணம் இது வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன செஞ்சு விடும்னா ஆக்சிஜன் அளவு குறைச்சிரும். குறைக்கும் போது ஹார்ட்டுக்கு ஒரு ஆக்சிஜன் குறைஞ்சிரும். அங்கே ஹார்ட் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர்த்துக்கு அதிகாலை மரணங்கள் ஸ்னோரிங்னால உள்ளது.